விடாமுயற்சியில் கலவையான விமர்சனங்கள்லாம் இருந்தது, அப்புறம் எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த படம் இருக்கும். நீங்கள் வாங்க வேற விதமாக கொண்டாடுங்க, 3 கெட்டப்பா 3 கேரக்டரான்னு தெரியல, அஜித்தையே வேற விதமாக பார்க்க போறீங்க. அந்த படத்து மேல எதிர்பார்ப்பு இல்லாமல் இப்படி வந்து ஃபேன்ஸ் கொண்டாட மாட்டாங்க. ஏம்பா ஓவரா ஏம்பா ஹைப் பண்றீங்க, ஓவரா ஏம்பா கூவுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த இயக்குனர் என்ன சொல்றாரு, அடிச்சு சொல்றாரு, எப்பா நான் அஜித் போஸ்டர் ஓட்டினவன் தான், ஆனா இன்னைக்கு போஸ்டர் ஓட்டுற ஒரு ரசிகனா தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். படத்தில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டா சர்ப்ரைஸோலா யாராவது இருக்காங்க? சிம்ரன் வந்து ஒரு சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க, கேமியோ ஒன்று பண்ணியிருக்காங்க. த்ரிஷா, அஜித், சிம்ரன், அஜித். இப்போ அஜித் நினச்சா கூட சினிமாவே வேணான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யூரோப் கண்ட்ரியில் கூட செட்டில் ஆகலாம். ஆனால் ரிஸ்க் எடுத்து ஒரு கார் ஓட்டுறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுதுன்னா இதே ஒரு வாழ்க்கை கிடையாது. இதை தாண்டி ஒரு கட்ஸான ஒரு வாழ்க்கை, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வாழ்க்கை என்னதான் பார்த்துருவோமே அப்படின்னு அஜித்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, KGF 3 படத்துல வந்து அஜித் அவர்கள் வந்து இருக்க போறதோ தகவல்லாம் அப்போ பரவிட்டு இருந்தார். விக்னேஷ் சிவன் படத்துல இல்லைன்னு சொன்ன உடனே அவர் அஜித் முதல்ல டிக் பண்ண பேரே பிரசாந்த் நீல் தான் கேள்விப்பட்டேன். இப்போ KGF 3 இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காருன்னா உண்மையிலே தெரிக்கிற மாதிரியான ஒரு படமா இருக்கு. அக்டோபர் மாதத்துலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு கேப் இருக்குது. 2026 தான் அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டே அவர் கொடுக்க போறாரு. இந்த வருடம் முழுக்க கார் ரேஸ்லையும் அது முடிச்சிட்ட பிறகு ஒரு ரெஸ்ட் ஒன்று அவருக்கு தேவைப்படுது. அஜித்தோடைய குணமே அப்படிதான், ரொட்டீனா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காம அதில் செய்யறதுலேயும் ஒரு பர்ஃபெக்ஷனோட செய்யப்படுது. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரைத்திறன் ஆய்வாளர் திரு ஜெயபாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குட் பேட் அக்லி வந்து ஏப்ரல் 10 வரப்போதா இல்லாட்டி மே 1 வரப்போதான்ற கேள்வி ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஏப்ரல் 10 ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ படத்துலேருந்து த்ரிஷாவோட கேரக்டர் ரிவைல் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? படத்துக்கு மேலே என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது? இல்லை, முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஏப்ரல் 10 வருதா இல்லை மே 1 வருதா, மே மிடில் வருதா, ஜூனில் வருதான்னு இப்படியா ஒரு குழப்பமாக இது பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில் வந்து இந்த ஃபேன்ஸு யார் தனுஷ் ஃபேன்ஸ் வந்து உள்ளே வந்து சோஷியல் மீடியாவில் எங்கள் இட்லி கடை கூட போதீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, அது ஆகும் தெரியுமா, இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. காலகாலமாக எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அப்புறமா விஜய், அஜித்ன்ற மாதிரி ஒரு விஷயம். இப்போ வந்து அஜித்துக்கு போட்டி வந்து தனுஷ் ரசிகர்களா, அவங்க உண்மையான ரசிகர்களா, சோஷியல் மீடியாவில் சண்டை போடுறவங்களாம் தெரியல. இதெல்லாம் மீறி அந்த படம் கண்டிப்பாக ஏப்ரல் 10 வரப்போகிறது. 9 ஒரு ப்ரீமியர் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று உறுதியாக சொல்ல அது வந்து அவங்க படத்து மேலே உள்ள ஒரு நம்பிக்கை கூட சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன்ஸ் எல்லாம் இங்கே கிளம்பி ஆந்திரா ரிவ்யூவர்லாம் நம்மளாம் கூட அப்படி கிளம்பி ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவெலாம் கிளம்புறதுனால இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா லாஸ் ஆகுது. இங்கே உள்ள அது இண்டஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது, டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தியேட்டர்களுக்கும் 10 கோடி ரூபா நஷ்டம் ஏற்படுதுன்றாங்க. இப்படி போய் வெளியே போய் ஃபேன்ஸ் வந்து பெரிய ஹீரோக்கள் படங்க பார்க்கும்பொழுது அப்போ முன்கூட்டி 9 அதை ரிலீஸ்ன்னு ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக இனிமேல் ஸ்பெஷல் ஷோ கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்துட்டான் என்ன அப்படின்னு, அது வந்து டிக்கெட்டு விற்பனைக்கு தான் அந்த ஷோ வந்து செலிபிரிட்டியோ அல்லது மீடியாக்களோ கிடையாது, வந்து ஃபேன்ஸே பார்க்குற மாதிரியான ஒரு ஷோவாக தான் இருக்குன்னு. இதெல்லாம் மீறி விடாமுயற்சியில் கலவையான விமர்சனங்கள்லாம் இருந்தது, அப்புறம் எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் இருந்தது. என்னை பொறுத்தவரைக்கும் அந்த படம் வந்து ஒரு நல்ல படம் தான். அது திரும்ப சொல்கிறது தான், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அதெல்லாம் தாண்டி அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த படம் இருக்கும். இப்போ விடாமுயற்சிக்கு எப்படி வந்து மகிழ் திருமேனி எதையும் எதிர்பார்க்காதீங்க, அவருக்கு ஓப்பனிங் சாங் இருக்காது, பஞ்ச் டைலாக் இருக்காது, நீங்கள் பாட்டு வாங்க படம் வாங்கன்னு. இங்கே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க வேற விதமாக கொண்டாடுங்க, 3 கெட்டப்பா 3 கேரக்டரான்னு தெரியல, நீங்கள் அஜித்தையே வேற விதமாக பார்க்க போகிறீங்கன்னு ஒரு ஃபேன் பாயாக ஆதிக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல. கண்டிப்பாக அந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அதனுடைய ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, படத்தில் வந்து த்ரிஷா இருக்காங்க. த்ரிஷாவோட ரோல் வந்து எந்த மாதிரி இருக்கும்? அவங்க நின்று இப்படி பார்க்குறாங்க, தலையோட என்ட்ரி அதான் அப்படி பார்க்குறாங்க. அவர் வந்து எந்த கெட்டப்பில் வராரு, எந்த கேரக்டர் வரான்னு தெரியல, அதான் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம். அப்புறம் ரம்யான்னு ஒரு கேரக்டர் வச்ச உடனே கடந்த 2 படங்களுக்கு வந்து ரம்யான்னு தான் பேர் வச்சிருக்காரு, இந்த பேர் வந்து இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காரு. இப்போ இது மாதிரியான விஷயங்கள் இது வந்து என்னென்னா, அந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு இல்லாமல் இப்படி வந்து ஃபேன்ஸ் கொண்டாட மாட்டாங்க. இதை கூட சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஏம்பா ஓவரா ஏம்பா ஹைப் பண்ணுறீங்க, ஓவரா ஏம்பா கூவுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த கண்டென்ட் மேலே ஒரு இயக்குனருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது. அந்த இயக்குனர் என்ன சொல்கிறாரு, அடித்து சொல்கிறாரு, எப்போ நான் அஜித் போஸ்டர் ஓட்டினவன் தான், இன்றைக்கி வந்து நான் கிளாப் போர்டு அடித்து டைரக்டராக மாறி இருக்கேன், ஆனால் இன்றைக்கி போஸ்டர் ஓட்டுற ஒரு ரசிகனாக தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன்
அப்படின்போது அந்த படம் ஒரு ஃபேன்ஸுக்கான படம் தான் வந்து. இன்னும் படத்தில் சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக சர்ப்ரைஸோலாம் யாராவது இருக்காங்களா சார்? மேபி சிம்ரன் வந்து ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அது இன்னும் தெரியல. மேபி நமக்கு கிடைத்த தகவல் வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஓகே. அது அந்த படத்துக்கே ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். வந்து த்ரிஷா, அஜித், சிம்ரன், அஜித் இந்த ஒரு அந்த கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அவள் வருவாளா, அப்புறம் வாலி, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், இந்த மாதிரி படங்களில் அதுவும் சிம்ரன்லாம் வாலியில் வந்து தூக்கி சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த அண்ணன் கேரக்டர் தான் வில்லன் அப்படின்னு அதை தம்பிக்கிட்ட கன்வே பண்ண முடியாமல் தவிக்கிற இடம்லாம் வந்து பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. ஸோ துணிவில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், நோ கட்ஸ் நோ க்ளோரி அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் ஏற்ற மாதிரி தான் வந்து அஜித் அவர்கள் ரியல் லைஃப்லேயே வந்து வாழ்ந்துட்டு இருக்கார். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட சமீபமாக வந்து ஒரு ரேஸில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அவருக்கு. மீண்டும் மீண்டும் அதே விஷயத்த பண்ணுறாரு, ஆனால் துணிச்சலாக மீண்டும் களத்தில் இறங்குறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சுசி, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அஜித்துக்கு இருக்கிற ஒரு சொத்துக்கு, அவருக்கு இருக்கிற காசுக்கு, அவருக்கு இருக்கிற செல்வாக்கு, அவருக்கு இருக்கிற புகழுக்கு, அவரை வச்சு படம் வருஷத்துக்கு 4 படம் பண்ணுறோன்னா ப்ரொடியூசர் ரெடியாக தான் இருக்காங்க. இருக்கிறதுக்கு ஒரு 54 வயசாகுது வந்து. இப்போ அவங்க ஃபேமிலியில் ஒரு குடும்பத்திலே இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன், மனைவி, பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா, அந்த கணவன் வந்து ஒரு ரிஸ்க்கான இதுக்கு போகும்போது குடும்பத்துக்கு ஏங்க நமக்கு இருக்குது, ஒரு மாதம் வந்து ஒரு 20,000 ரூபாய் வருமானம் வருது, நீங்கள் ஏன் ரிஸ்க்கான வேலைக்கு போகிறீங்க, இதை வச்சு ஜாலியாக இருக்கலாம், இல்லை இதே போகலாம், ஏன் தேவையில்லாத ஒரு விஷயம்னு. ஆனால் இவ்வளோ புகழ், இவ்வளோ செல்வாக்கு, இவ்வளோ இது இருக்குது. இப்போ அஜித் நினச்சா கூட சினிமாவே வேணான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யூரோப் கண்ட்ரியில் கூட செட்டில் ஆகலாம். ஆனால் ரிஸ்க் எடுத்து ஒரு கார் ஓட்டுறாரு அப்படின்னும்போது, அவர் ஓட்டுறாரு உங்களுக்கு என்னங்க வந்தது அப்படின்லாம் கூட கேள்வி கேட்பாங்க. அது கேள்வி கேட்கறதுக்கான ஒரு விஷயம் என்னென்னா, வராப்பில் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணுதுன்னா, இதே ஒரு வாழ்க்கை கிடையாது. இதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கட்ஸான ஒரு வாழ்க்கை, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வாழ்க்கை என்ன தான் பார்த்துருவோமே அப்படின்னு அஜித்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, அந்த காலகட்டத்திலாம் தாண்டி வந்த ஒரு நபர் வந்து இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு. அந்த ஒரு விபத்து ஒன்று நடக்குது, 2வது முறை நடக்குது. அந்த விபத்துக்கான காரணம் முன்ன போன வண்டி வந்து சடன் பிரேக் அடித்ததுனால அந்த விபத்து நடக்குதுன்னு. அப்படி ஒரு விபத்துன்னு அந்த சோஷியல் மீடியாவில் வந்த உடனே இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் வந்து உடனே ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. அவங்க அவ்வளோ பேர் வந்து திரும்ப அதுக்கப்புறம் வந்து அஜித் சார் வந்து உங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னார்னு சுரேஷ் சந்திரா வந்து அவருடைய மேனேஜர் வந்து ஒரு பதிவு போடுறாரு. இதெல்லாம் வந்து கரிஷ்மான்வாங்க வந்து. நான் ஒரு தெலுங்கு மீடியாக்காரர்கிட்ட பேசியிருந்தப்போ, பவன் கல்யாணுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் போகிற இடம் பூரா அப்படி உயிரை கொடுக்குற ஒரு ரசிகர் இருப்பாங்க. அது மாதிரி தான் இங்கே நான் அஜித்தை பார்க்குறேன் அப்படின்னாப்புல. அது மாதிரி தான். அது என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கார் ரேஸ் வந்து நீங்கள் ஒரு ரேஸில் ஜெயிச்சு இந்தியாவுக்கு ஒரு பெருமையாக கொண்டு வந்தாப்புல. சரி, அது அவருடைய விருப்பம். அது அவர் துணிஞ்சு பண்ணுறாரு. அது ஒரு உயிரை பணைய வச்சு பண்ணுறாப்புல. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதை சில பேர் விமர்சனமும் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேதனையான ஒரு விஷயம். அதுதான் என்ன மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, கார் உண்மையிலே ஓட்ட தெரியுமா இல்லை தெரியாதா? சும்மாங்க அது என்ன, அது ஓட்ட தெரியாமல வந்து இவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் ரேஸில் வந்து ஓட்ட தெரியாதவங்களை வந்து எடுத்து போய் ஆக்சிலேட்டர் மிதிக்க தெரியாது, பிரேக் போட தெரியாதவங்களை எடுத்து போய் உட்கார வைப்பாங்க. அது இதெல்லாம் சும்மா வந்து ஒரு வெறுப்புடைய உச்சமாக வந்து இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பேசுறது, கற்கிறதுலாம் சரியான விஷயம் கிடையாது. சார் இப்போ வந்து கார் ரேஸ் முடிகிற வரைக்கும் அவரோட படங்கள் அப்டேட் வந்து வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னொரு அப்டேட் என்ன கிடைச்சிருக்குன்னா, நிதிலன் சுவாமிநாதன் கூட வந்து கூட்டணி சேர போகிறதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி போர் தொழில் டைரக்டர் கூட கூட்டணி சேர போகிறதோ நியூஸ் வந்திருக்கு. உண்மைங்களா? எப்படி பார்க்கல? அது பிரசாந்த் நீல்லேருந்து போய்கிட்டே இருக்குது வந்து. ஓகே. பிரசாந்த் நீல் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு கேப் இருக்குது. அதுக்கிடையில் அவருடைய படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் சொன்ன டைரக்டரோட லிஸ்ட்லாம் இருக்குது. நான் கேள்விப்பட்டதுன்னா 2026 தான் அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டே அவர் கொடுக்க போகிறாரு. ஏன்னா முழுக்க இந்த வருடம் முழுக்க கார் ரேஸ்லேயும் இதுலேயும் அது முடிச்சிட்ட பிறகு ஒரு ரெஸ்ட்டு ஒன்று அவருக்கு தேவைப்படுது. அதனால் வந்து துபாயிலேயோ இல்லை யூரோப்லேயோ ஒரு ரெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு ரெஸ்ட் எடுத்து 2026 அடுத்த படத்துக்கான அறிவிப்பு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடிக்கிறதே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வராருன்னு நினைக்கிறேன். ஓகே. நம்ம இப்படி போவோம் இப்படி பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஒரே மாதிரி ஒரு ரொட்டீனாக, அஜித்தோடைய குணமே அப்படி தான், ரொட்டீனாக ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காம திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் செய்யறதுலேயும் ஒரு பர்ஃபெக்ஷனோட செய்யக்கூடிய. பிரசாந்த் நீல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பிரசாந்த் நீல் படத்தில் வந்து, அதாவது KGF 3 படத்தில் வந்து அஜித் அவர்கள் வந்து இருக்க போகிறதோ தகவல்லாம் அப்போ பரவிட்டு இருந்துச்சு. நடக்குமா இல்லாட்டி? இல்லை, நடந்தால் ஒரு பெரிய படமாக இருக்குங்க. அது நமக்கு தெரியல வந்து மேபி அவங்க பேசியிருக்கலாம். ஏன்னா விக்னேஷ் சிவன் படத்தில் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் அஜித் முதல்ல டிக் பண்ண பேரே பிரசாந்த் நீல் தான் கேள்விப்பட்டேன். பட் நான் வேற ஒரு படத்தில் இருக்கேன், நான் பயங்கரமான உங்களுடைய ஃபேன், எனக்கு அந்த கரும்பு தின்ன கூலின்ற மாதிரி இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய இதுன்னு. ஒரு KGF 3 இருந்ததுன்னா, இப்போ KGF 3 இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காருன்னா உண்மையிலே தெரிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.